மழையால் வாழை தோட்டங்களில் வெள்ளமானது புகுந்திருக்கிறது. சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் ஆலடியூர் கிராமத்தில் வெள்ளம் புகுந்ததால் வாழை மரங்கள் சேதமாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் புருஷோத்தமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். புருஷோத்தமன், விவரங்கள். வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில நெல்லை மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் அருகே உள்ள ஆலடியூர் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதாவது காரையார் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரும் மணிமுத்தார் அணை பகுதியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரும் ஒரே இடத்தில் இணையும் ஒரு இடமாக தான் இந்த ஆலடியூர் பகுதி பார்க்கப்படுகிறது. இந்த ஆலடியூர் பகுதியில அணை 6 பகுதிகளில் குடியிருப்பு கம்மியாக இருக்கும் பட்சத்திலும் விவசாய நிலங்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த ஆலடியூர் பகுதியில கண்ணடியன் கால்வாய் என கூறப்படக்கூடிய இங்கிருந்து கல்லிடைக்குறிச்சி ஆரம்பித்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த கால்வாய் செல்லும். இந்த பகுதிக்கு தண்ணீர் இந்த எப்போதுமே இந்த சற்று திறந்துட்டு கண்ணடியன் கால்வாய் திறக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அணை பகுதியிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் எந்த ஒரு முன் அறிவிப்புமே தெரிவிக்கவில்லை. மணிமுத்தார் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதி இந்த பகுதி சொல்லப்படும். ஆனால் இந்த மணிமுத்தார் பேரூராட்சியில இருந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்கல. எங்களுக்கு ஒளிபெருக்கி மூலமாக கூட எந்த ஒரு முன்னறிவிப்பும் கொடுக்கல. அதனால எங்களுடைய நிலங்கள் முதற்கொண்டு குடியிருப்பு முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இது நாங்கள் வன்னியா கண்டிக்கிறோம்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்களே சொல்றாங்க. இந்த சற்று கனடியன் கால்வாய் சற்று திறக்காதனால அனைத்து தண்ணீருமே ஆலடியூர் பகுதியில அந்த விவசாய நிலத்தில பாதிக்கப்பட்டவர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முதற்கொண்டு 2000 வாழை மரங்கள் ஏக்கர் உள்ள 2000 ஏக்கர் மதிப்புள்ள வாழை மரங்கள் முதற்கொண்டு எல்லாம் சேதமடைந்துள்ளது. கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் வாழை மரங்களும் 200 ஏக்கர் நெல் பயிர்களும் சேதமடைந்துள்ளது. இதனால் உரிய நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் வன்மையாக தங்கள் ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். இதனால் தங்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்று உடனடியாக இது கொண்ட நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.